தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஜி தமிழ் சேனலை முதல் முறையாக பார்வையிடுபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்வையிடுங்கள். அந்த பெல் சிம்பிளையும் அழுத்திவிட்டு பார்வையிடுங்கள். என்னிடத்திலிருந்து வருகின்ற அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்பொழுது காணொளிக்குள் செல்லலாம். மூலிகையும் மருத்துவமும். நீங்கள் தற்போது பார்வையிடுவது நாய்விடுவி. நாரியின் அனைத்து பகுதிகளுமே மருத்துவ குணம் கொண்டது. இதற்கு ஆடையொட்டி வசிய மூலிகை என்றும் பெயர்கள் உண்டு. இதன் சிறிய ஒட்டுகின்ற பகுதியானது அரிசி என்று அழைக்கப்படும். இப்பகுதி பொடியாக்கப்பட்டு நாம் மருத்துவத்திற்கு பயன்படுத்துகின்றோம். இதன் குணங்களானது பார்வையிடுகின்ற போது சிறுநீரக பிரச்சனைகளை முற்றுமுழுதாக நீக்கிவிடுவதற்கான வாய்ப்புகள் இதில் உண்டு. இதனை கல்லருவி என்றும் அழைக்கப்படும். பாறை இடுக்குகளில் இது அதிகம் காணப்படுவதனால் இதனை அவ்வாறு அழைக்கின்றார்கள். இலையின் சாறினை 30 மில்லி வெறு வயிற்றில் காலையில் தினமும் குடித்து வந்தால் சிறுநீரக பிரச்சனையை நன்கு குணமடையும். அது மட்டுமின்றி 4 வகையான மூல பிரச்சனைகளையும் குணப்படுத்தும். இலைச்சாறு 60 மில்லியை எடுத்து பாத்திரத்தில் சுண்ட காய்ச்சி 2 தேக்கரண்டி நல்லெண்ணெயினை சேர்த்து அதனுடன் சின்ன வெங்காயத்தினையும் சேர்த்து கோழி முட்டை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மூல பிரச்சனை குணமாகிவிடும். இதை தினமும் செய்து வருதல் வேண்டும். அது மட்டுமின்றி பெண்களுக்கான வெள்ளை படுதலை சீர்படுத்திவிடும். இலைச்சாற்றுடன் கடுக்காய் 2 கிராம் அளவு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் உடனடியாக குணமாகிவிடும். மேலும் மார்பு புண் போன்றவை முற்றுமுழுதாக மாறிவிடும். இம்மூலிகைக்கு நேர்மறையான எண்ணங்களை கொண்ட சிறப்பு செயல்களும் உண்டு. அது மட்டுமின்றி வேரினை எடுத்து 48 நாட்கள் பல் துலக்கி வந்தால் எமது வாய்ப்பகுதியில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் உடனடியாக சரியாகிவிடும். அது மட்டுமின்றி முகம் பொலிவுற்று அழகான முகப்பொலிவு தோன்றும். இதற்கு நேர்மறை சக்தி உண்டு. உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடியவாறு மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மையும் இதை பயன்படுத்தி வருகின்ற போது இதற்கு உண்டு. இதனை மாந்திரீகம் போன்ற செயல்களுக்கும் பயன்படுத்தி வருகின்றார்கள். மூலிகையானது எமது உடலிற்கு தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமின்றி எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத வகையிலேயே மூலிகைகள் எமக்கு இருக்கும். இது போன்ற பயனுள்ள விடயங்களை நீங்கள் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு எனது சேனலினை தொடர்ச்சியாக பார்வையிடுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இது போன்ற வேறு ஏதும் பதிவுகள் தேவைப்படின் எனது கருத்து பதிவிடும் பகுதியில் நீங்கள் கருத்தினை பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிந்தவரை உங்களுடன் நான் இது போன்ற பல விடயங்களை தெரியப்படுத்துகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.